அந்த சீன்லாம் இங்க இல்ல. வாங்க. ஹே கேர்ள்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கிளாம் கேர்ள் தமிழ். இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே உங்களுக்கு இருக்கும். மை செல்ஃப் டேட்டிங் vlog தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் கரெக்டாக 11 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணேன். சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆகலான்னு பார்த்தேன், பட் லேட் ஆகிடுச்சு. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வெயிட் பண்ணுறேன் 15 மினிட்ஸ் மேலே ட்ரெயினே இல்லை. அட்லாஸ்ட் வந்து ட்ரெயின் வந்தாச்சு. இப்போ நான் கிளம்பிட்டு நான் வேளச்சேரி ஃபீனிக்ஸ் ஸ்மார்ட் சிட்டியை வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் உங்களை பார்க்குறேன். வெளியே போய் ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறதும் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ், ப்ளஸ் நம்மளுக்கு ஒரு நல்ல எக்ஸ்போஷரும் கிடைக்கும். இன்றைக்கி என்ன பிளான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு ஒர்க் ரிலேட்டடாக தான் நான் போயிட்டுருக்கேன் ஷூட். அதுவும் ப்ளஸ் கொஞ்சம் ஷாப்பிங் வந்து பார்க்கலாம் பண்ணுற ஐடியா இருக்குது. பட் செட் ஆகுமா இல்லையான்னு தெரியல. அதோடு சேர்ந்து கொஞ்சம் நம்ம வந்து சாப்பிட்றது, ஷாப்பிங் பண்ணுற இதெல்லாம் தான் இந்த விலாகில் வந்து பார்ப்பீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெளியே வந்திருக்கேன், அதுவும் சோலோ டேட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ ரீச் ஆகிடுச்சு. உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு மற்றதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் விசிட் வேளச்சேரி ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டி. சென்னையில் தான் இருக்கேன், ஆனால் இப்போ தாங்க நான் ஃபஸ்ட் டைம் வரேன். எந்த சைடு வந்து போகணுன்னு கூட தெரியல. ஸோ அப்படியே ரேண்டமாக நான் ஏதோ ஒரு என்ட்ரிவே எடுத்து உள்ளே வந்து போய்க்கிறேன். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி இன்றைக்கி ஒர்க் ரிலேட்டடாக தான் வந்திருந்தேன். ஷூட் வந்து நம்ம பண்ண போகிறோம். அது நான் என்ன பண்ணுறேன்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு பிஹைண்ட் தி சீன்ஸ் வந்து காமிக்கிறேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதுனால அப்படியே சுற்றி எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்தேன். இந்த என்ட்ரிவேயில் வந்து ஃபைனலாக என்ட்ரு ஆகிட்டேன். மற்ற மால்லாம் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனால் ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டியில் வந்து இதை மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளேலே வந்து எல்லாம் வச்சுருப்பாங்க. என்னென்ன ஃப்ளோரில் என்னென்ன ஷாப்ஸ் இருக்குது, என்னென்ன நியூவாக வரவங்களும் என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து தெரியாது. ஆனால் என்னென்ன ஃப்ளோரில் என்னென்ன ஷாப்ஸ் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு ஃப்ரண்ட் டிஸ்பிளேலே வந்து வச்சுருந்தாங்க. இதுவே நம்மளுக்கு வந்து விஆர் மாலில் வந்து நம்மளுக்கு இது மாதிரி கேட்லாக் மாதிரி சைடில் வந்து ரன் ஆகிட்ருக்கோம். அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்த ஒர்க் வந்து ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணணும். அதனால் ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு ஹியர் யூ கோ, என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டோர் விசிட் ஷூட் உங்களுக்காக தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ எப்படி ஆங்கில கரெக்டாக தெரியும் எப்படி அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ வந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிஹைண்ட் தி சீன்ஸ் மாதிரி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது எல்லாமே உங்களுக்கு தனி வீடியோ கண்டிப்பாக வரும். ஸோ என்னோடய ஒர்க்கை வந்து நான் முடிச்சுட்டு உங்களை வந்து பார்க்குறேன். அண்ட் பிஹைண்ட் தி சீன்ஸும் கொஞ்சம் கிளிப்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ப்ளம் ஸ்டோரில் இருக்கிறவங்க ஸ்டாஃப் அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியாது, எனக்கும் வந்து ஹிந்தி தெரியாது. அவங்க வந்து வேறு ஸ்டேட்டு, அதனால் அவங்களோட நான் இங்கிலீஷில் தான் கம்யூனிகேட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இந்த மேக்கப் செக்ஷன் நோ த ப்ராடக்ட் சிஸ்டம். மேக்கப் பாக்ஸ் இஸ் எம்டி. மேக்கப் பாக்ஸ் இஸ் எம்டி. கேன் யூ able to pay something? Yeah. நான் என்ன கம்யூனிகேட் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் கேர், ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் இருந்துச்சு. ஆனால் மேக்கப் செக்ஷனில் எதுவுமே இல்லை. அதனால் அவங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் இருந்தால் எடுத்து வைக்க சொன்னால் அவங்க ரொம்ப ஸ்வீட். அவங்களுக்கு வந்து லாங்குவேஜ் பேரியர் ப்ராப்ளம் இருந்தாலும் எனக்கு சூப்பராக வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு எடுத்ததும் கேமரா வந்து செட் பண்ணேன். நானே ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கறதுனால ஓவர் கிளார் ஆகிடுச்சு. கேமரா ஒரு செட் பண்ணுறதுக்கே ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஆகிடுச்சு. லைட்னிங் ப்ராப்ளம் நிறைய வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோடய வீடியோஸ் வந்து ஷூட் வந்து நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பிஹைண்ட் தி சீன்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. நான் கட் போட மாட்டேன். அவங்க கேட்டாங்க, ஷோ மீ நீங்கள் காமிப்பீங்களா? இல்லையா, நான் காமிக்க மாட்டேன்னு சொன்னேன்.
செகண்ட் ஷிஃப்ட்டில் வந்து ப்ளம் ஸ்டோரோட ஸ்டாஃப் வந்து அவங்களுக்கு தமிழ் தெரியும். ஸோ அவங்களும் ரொம்ப 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 ஸ்வீட்டாக எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. 2000 years later. என்னோட ஷூட் டைமும் வந்து ஓவர் ஆயிடுச்சு. ப்ளம் ஸ்டோருக்கு டாட்டாய் பாபாய் சொல்லிவிட்டு நம்மளோட ஷாப்பிங் வெயிட் பண்ண ஷாப்பிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எந்த ஒரு ஐடியாவில் பட் ஃபுட்வேர் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் போயிட்டுருந்தேன். அதுக்கு பிஃபோராக ஹோம் ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஷாப் இருந்துச்சு. அங்கே போய் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து எடுத்திருந்தேன். இந்த வீடியோவில் நிறைய க்யூட்னஸ் அண்ட் சர்ப்ரைசிங் இருக்குது. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது நம்மளுக்கான டைம் நல்லா சில்லிங்காக ரிலாக்ஸாக இந்த மாலில் என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் பார்த்துருந்தேன். கண்டிப்பாக சென்னையில் இருக்கவங்க எல்லோரும் இந்த மாலை விசிட் பண்ணியிருப்பீங்க. நான் தான் இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ணுறேன். ஸோ என்னென்ன ஷாப்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருந்தேன். பேசுகிறது எந்த அளவுக்கு கேட்கும்னு தெரியல. பட் இப்போ நான் மொபைல் ஸ்டோருக்கு போயிட்டு மொபைலோட கவர் வந்து வாங்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. எஸ், அன்ஃபார்ச்சுனேட்டாக நான் கேட்டதான் மொபைல் மாடலுக்கு வந்து எனக்கு பேக் கேஸ் வந்து இல்லை. அப்புறம் பக்கத்தில் வந்து மினிஸோ இருந்துச்சு. சரி உள்ளே போயிட்டு என்னென்ன நியூ கலெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நான் உள்ளே போயிருந்தேன். ரேண்டமாக தான் சில ஸ்டப்ஸ்லாம் நான் எடுத்திருக்கேன். அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராமில் ஒரு யூடியூப் ஷார்ட்டில் வந்து நான் போடுவேன். அடுத்தது வந்து பஜார்னு ஒன்று கீழே ஒரு ஷாப் இருந்துச்சு. எனக்கு நேம் கொஞ்சம் மறந்துச்சு. அங்கேயும் சூப்பரான 60% 70% டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. சும்மா இருக்கிற கலெக்ஷன் அப்படி இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இன்கேஸ் உங்கள் எல்லாருக்குமே என்ன யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். 50% 40% ஆஃப்லாம் வந்து இருந்துச்சு. நம்மளுக்கே மால் ஷாப்பிங் போனால் இவ்வளோ ஹாப்பி எக்ஸைட்டடாக இருப்போம். கிட்ஸும் அதே மாதிரி தாங்க. மோஸ்ட்லாக நான் மால்க்கெலாம் இல்லை ஷாப்பிங்லாம் போனால் கிட்ஸை வந்து கொஞ்சம் நோட் பண்ணுவேன். நிறைய விலாக்லேயே வந்து காமிச்சிருப்பேன். எத்தனை பேர் இதை நோட் பண்ணிங்கன்னு தெரியல. இங்கே பாருங்களேன், இவங்க நேபாளா யாருன்னு தெரியல, அழகாக ட்ரெஸ்ஸுக்குள்ளே போய் ஒளிஞ்சு விளையாடிட்டு இருந்தாங்க. அண்ட் என்னோடய அவுட்ஃபிட் வந்து காமிக்க மறந்துட்டேன். இதுதான் நான் இன்றைக்கி வியர் பண்ணது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க மட்டும் பாருங்கள். அவங்களோட பிரதரும் பேரண்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள். ஒரு 3 மினிட்ஸ் நான் அந்த இடத்துலையே ஸ்டாப் ஆகிட்டேன். இவங்க பண்ணுறது ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அதை அப்படியே கேப்சர் பண்ணி காமிக்கணும்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தாங்க இந்த குட்டி பசங்க. அங்கே பாருங்கள், அவங்க பிரதர் அங்கே போயிட்டாங்க. இவர் அப்புறம் அப்படியே வெளியே வந்து அங்கே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ரியலி அது லைவாக பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த இடத்துல ஒரு சர்ப்ரைசிங்காக வந்து நடந்துச்சு. நான் ஃபுட்வேர் செக் பண்ண போயிருந்தேன். செக் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த சைடு வந்து ஒரு குட்டி பையன் வந்து அம்மா எனக்கு யானை பொம்மை வேணும் அப்படி இப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே நான் இந்த சைஸை வந்து டெஸ்ட் பண்ண டைமில் நடந்துச்சு. யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜே, அஞ்சனா அவங்களோட சன். இவங்க 2 பேர் தான். எனக்கு அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. இதுதான் அவங்களோட சன்னு. அவங்களெலாம் எடுக்க முடியல, அவங்க அங்கே போயிட்டாங்க. ஸோ இவங்க தான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தாங்களோன்னு நினச்சேன். என்னோடய கேமராவில் மட்டும் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிடுச்சு. அண்டு நான் நிறைய செலிப்ரிட்டி பார்த்துருக்கேன், எல்லாம் இங்கிலீஷில் பேசுகிறது தான். ஆனால் இவங்க 2 பேரும் தமிழில் தான் பேசியிருந்தாங்க. ஒரு சில தான் எனக்கு ரெக்கார்டை கரெக்டாக கிளியராக கேட்டிருக்குமான்னு தெரியல. யாரோ ஒருத்தர் தான் அவங்க நினச்சிட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் கழிச்சுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் ஜூமாக ஒத்து பார்க்கும்போது தெரிஞ்சுது அவங்க விஜயா, அஞ்சனா. ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் அவங்களோட பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதையும் நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட ஷாப்பிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் என்னோடய மொபைல் கேஸ்க்கு வந்து நான் ஆர்டர் கொடுத்துருந்தேன். அங்கே போய் என்னோடய மொபைல் கேஸும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லி மொபைல் கேஸ்லாம் வாங்கி என்ன வாங்கினதுன்னு கண்டிப்பாக அடுத்தடுத்து என்னோடய ஷாப்பிங் மால் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இங்கே ரீச் ஆனதே பார்த்திங்கன்னா 6:30 மேலே. பார்த்திங்கன்னா எவ்வளோ க்ரௌடு. வீக் டேயில் தான் நான் போயிருந்தேன். ஸோ என்னோடய மொபைல் கேஸும் நான் கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜும் வந்து இருக்குது. அங்கே கூட நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி மொபைல் கேஸை ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா இந்த ஷாப்பு நேமும் நான் வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு. ப்ளம் ஸ்டோரில் என்னோடய ஷூட் பார்த்திங்கன்னா 1.5 hour மேலே போச்சு. அதனால் செம்ம இடுப்பு வலி, கை கால்லாம் வலி எடுத்துச்சு. சரி சாப்பிட்லாமேன்னு சரணா ஸ்டோர்ஸ் கேன்டீனுக்கு போயிட்டு
நான் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இதை அப்படியே நான் உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் பண்ணிடுறேன். இந்த நாள் பார்த்திங்கன்னா ரொம்பவே ப்ளசண்ட்டாக வந்து போயிருந்துச்சு. தனியாக ட்ராவல் ஆகி ஷாப்பிங் பண்ணுறது, ஒர்க் பண்ணுறது, வெளியே போகிறது இதெல்லாம் நம்ம தனியாக மேனேஜ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் லெவல்ஸை வந்து நீங்களும் பில்டப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் பேங்கிள்ஸ் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் இருக்குல்ல, அங்கேயும் நான் போயிருந்தேன். கொஞ்சம் ஹேர் பேண்ட்ஸ் பார்க்கலான்னு. ஆனால் கலெக்ஷன் எதுவுமே வந்து இல்லை. எல்லாமே ஓல்டு கலெக்ஷன், நிறைய கொஞ்சம் பழசான மாதிரி இருந்துச்சு. இங்கே ஒரு சிலது நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் ஜெயிச்சந்திரம் போயிருந்தேன், அங்கேயும் வாங்கினது. அதெல்லாமும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஷாப்பிங் ஹால்லையோ இல்லை தனியாக எதனா வீடியோஸில் ஷேர் பண்ணிக்கிறேன். இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸை அப்படியே உங்களுக்கு மேலே காமிச்சேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம ஷூட்டும் ரொம்ப நேரம் பண்ணோமா, ரொம்ப கை கால் வலி எடுத்துச்சு. அதுக்கப்புறம் நான் நிறைய வாங்கினதெல்லாம் கூட என்னால் அதுக்கப்புறம் கரெக்டாக விலாக் வந்து பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் மொபைல் ஃபுல்லாக சார்ஜ் டவுன் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி ஷூட்டு, ஒர்க்கு, விலாகிங் அவர் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அதனால் என்னால் கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியல. ஒரு சில கலெக்ஷன்ஸ்லாம் அப்படியே உங்களுக்கு வீடியோட அப்படியே ஓவர்வியூவாக வந்து காமிச்சிருக்கேன். இது மாதிரி தனியாக ஒரு டேட்டிங் மை செல்ஃப் வந்து நான் பண்ணியிருக்கேன். எனக்கான ஒரு டைமை வந்து நான் செல்ஃபாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அதனால தான் நிறைய விலாக் என்னால் வந்து எடுக்க முடியல. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். பிடிச்சா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.